சத்குரு சுவாமிகளுடைய அவதார காலத்திலேயே ராகவனா எத்தனை பேருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார் இல்லையா? ஒரு சமயம் அப்படியே கதை கேட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே அதிர்ஷ்ட துக்கோ தர்மாத்மா அப்படின்னு சர்வபூத பிரியம்பதா மயிஜாதோ தசரதாத் கதம் உஞ்சேன வர்த்தையேது அப்படின்னு இந்த இடத்துல கௌசல்யா அழறா. எப்பேற்பட்ட இக்ஷ்வாக்கு வம்சத்தில் தசரதருக்கும் அப்பேற்பட்ட கௌசல்யை இல்லையா, அவளே கோசல தேசத்து ராஜகுமாரி. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு இந்த குழந்தை வனவாசம் போய் வம்சவர்த்தி தான் இழுக்க போறானா, அவனுக்கு இந்த நிலை தான் நேர்ந்ததா அப்படின்னு கௌசல்ய பிரலாபம் பண்றா. அப்படிங்கிற கட்டத்தை சத்குரு சுவாமிகள் பால்யத்தில் ராமாயண பிரவச்சனம் கேட்டு இருக்கிறது திடீர்னு பாபாவேஷம் வந்துடுச்சு. அம்மா உஞ்சவர்த்தி பண்ண சொல்லி அந்த அவதாரத்துல பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணல, மாத்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணல. இந்த அவதாரம் அந்த மாத்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் தான். இந்த அவதாரத்துல உஞ்சவர்த்தி பண்ணுவேன், பாகவத தர்மத்தை உத்தாரணம் பண்ணுவேன் அப்படின்னே இந்த அவதாரம் அப்படிங்கறத நமக்கு அங்கங்கே நிரூபணம் நமக்கு சத்குரு சுவாமிகளுடைய சரித்திரத்துல.